Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஸ்பைசியான Szechuan Fried Rice பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் 1 கப், பூண்டு 1, வெங்காயம் 1 கப் பொடியாக நறுக்குனது, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 1 கப், ஆலிவ் ஆயில் 4 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பச்சை மிளகாய் 3, செஷ்வான் சாஸ் 3 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், குக்கிங் வினிகர் 1 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பொடி 2 ஸ்பூன், இதுக்கு பதில் நீங்கள் பிளாக் பெப்பர் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவு. முதல்ல பாஸ்மதி அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அரிசி உடையாமல் நல்லா வேகும். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு 75-80% வெந்தால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி குவாலிட்டி பொறுத்து நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி கூட எண்ணெயும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுனால இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. பாஸ்மதி அரிசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பட்டர், பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகள் லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் செஷ்வான் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த செஷ்வான் சாஸ் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம். இதோட ரெசிபி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர், ஒயிட் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கலந்து விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து பொறுமையாக கிளறி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஸ்பைசியான Szechuan ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.